இந்த வீடியோவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஒரு லெஹெங்கா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு காலர் நெக் கொடுத்து ஃப்ரண்ட் ஓப்பனில் பெப்ளம் டாப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கர்ட் வந்து நமக்கு அம்பர்லா ஸ்கர்ட் பண்ணி டேசல்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபேப்ரிக் கால்குலேஷன் டீட்டெயில் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சி எவ்வளோ மெஷர்மெண்ட் நமக்கு துணி வேணுமோ அந்த அளவு கரெக்டாக எடுத்து பண்ணலாம். நான் இப்போ வந்து 3 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஜாயிண்ட் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். இருக்கிற ஃபேப்ரிக்கு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 3 மீட்டர் ஃபேப்ரிக்கில் ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டும் லைனிங்கில் வந்து ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட்டும் தான் நான் வந்து போட போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கர்ட்டோடைய ஃபுல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 32 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது பெல்ட்டு எல்லாமே சேர்த்தா பெல்ட்டோட. இந்த அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட் கொடுத்தும் பேக் சைடில் வந்து எலாஸ்டிக் கொடுத்தும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் பெல்ட்டுக்காக 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நான் 1 இன்ச் பெல்ட்டுக்காக விட்டுறேன். பேலன்ஸ் 31 இன்ச்சஸ் வந்து நான் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். 31 ப்ளஸ் நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கும் சேர்ப்போம் இல்லையா? அதையெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு 32 இன்ச்சஸ் ரவுண்டட் ஆஃப் பண்ணியே நான் வந்து 32 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஸ்கர்ட்டோடைய பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கர்ட் லென்த் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த 3 மீட்டர் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா நம்ம 8 ஃபோல்டு பண்ணணும். ஓகேவா? ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 180 டிகிரிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஃபோல்டு போடணும். இது நான் தெளிவாக பழைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து 4 ஃபோல்டில் அந்த மாதிரி மடிச்சிருக்கேன். ஓகே, ஃபோல்டட் சைட் வந்து என்ன பார்த்து இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி அம்பர்லாக்காக நம்ம வந்து கோன் ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃபேப்ரிக் எத்தனை ஃபோல்டில் இருக்கும்? 8 ஃபோல்டில் இருக்கும். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 8 ஃபோல்டில் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் நமக்கு 28 இன்ச்சஸ் இந்த குழந்தையோடது. ஓகேவா? நான் 8 ஃபோல்டில் வச்சுருக்கேன். 28 டிவைடட் பை 8 போட்டோன்னா எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்டு நம்ம ரெடி பண்ணணும். 3.5 இன்ச்சஸ் வருது இல்லையா? இந்த 3.5 இன்ச்சஸ் நமக்கு டேப்பை வச்சு செக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சி பண்ணோம் ஃபார்முலா படி அப்படின்னா அந்த கோன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது நான் ரஃப்பாக உங்களுக்கு பண்ணுற இன்னொரு மெத்தட். அதாவது அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ப்ராப்பராக ஃபேப்ரிக் கால்குலேஷன் இல்லாமல் இருக்கிற ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3.5 எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் நமக்கு எவ்வளோ வேணும்? 32 இன்ச்சஸ்க்கு வேணும் இல்லையா? அதாவது வித்தவுட் பெல்ட் கீழே நம்ம மடிச்சுக்குவோம், அதுக்கெல்லாம் சேர்த்து 32 இன்ச்சஸ் வேணும். ஓகே, நம்ம வந்து கோனில் இருந்து தான் நம்ம வந்து அந்த எட்ஜில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4.5 இன்ச்சஸ் வந்து அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு வருது. அந்த 32 கூட இந்த 4.5 இன்ச்சஸ் வந்து ரேடியஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹைட் நமக்கு எவ்வளோ வரும்? 36.5 இன்ச்சஸ். நம்ம மார்க் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னரில் இருந்து பண்ணும்போது 36.5 இன்ச்சஸ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து டேப்பை வந்து எட்ஜில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வர 36.5 இன்ச்சஸ், அதாவது 36.5 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி சுற்றி வர டேப்பை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டோடைய டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
இதில் வந்து நான் ரஃப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மெத்தடில் போய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதில் வந்து இருக்கிற அந்த 3 மீட்டர் ஃபேப்ரிக்கு நான் ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் சுற்றி வர 36.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோல்டடையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தென் இந்த ரா எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 இயர் பேபிக்கு தான் இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனும் மீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் போடணும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம ஜாயினிங்காக 2 பக்கமும் 1/2 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே அட்டாச் பண்ணி பாருங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி வச்சுருங்க. ஓகே, பின் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பேக் சைட் திருப்பினீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ண ஷேப் சைட் நமக்கு கிடைக்கும். அதே ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட்டுடைய ஜாயினிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் அந்த மேலே வந்து வெயிஸ்ட் ரவுண்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் 4 பார்ட் வந்து நம்ம ஜாயிண்ட் எடுத்துருக்கோம். அந்த வெயிஸ்ட் பார்ட்டில் இந்த ரவுண்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்குடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ஃபுல் அம்பர்லாவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மறந்துடாதீங்க, ஃபுல் அம்பர்லாக்கு 8 ஃபோல்டு நம்ம வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதோடைய நான் பெல்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு பெல்ட்டுடைய வித்தில் நான் எடுத்துக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம 1 இன்ச்சு பெல்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 இன்ச்சஸ் போயிடும். நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 0.75 இன்ச்சஸ் 2 சைடுக்கும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 3.5 இன்ச்சஸில் பெல்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் சைடு வந்து நான் எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் பெல்ட் பட்டையாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பெல்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எலாஸ்டிக்கும் 1 இன்ச் நம்ம அந்த ஷர்ட்டு கேன்வாஷ் இருக்கும் இல்லையா, அதையும் நான் 1 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எலாஸ்டிக் மட்டும் நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் 1/2 வெயிஸ்ட் ரவுண்டில் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லைனிங் கட் பண்ணிடலாம். நான் 1.5 மீட்டர் வந்து லைனிங் எடுத்து அதே மாதிரி கோன் ஷேப்பில் நான் 4 ஃபோல்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அதாவது 2 ஃபோல்டு அப்படியே க்ராஸில் மடித்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 4 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இது ஹாஃபில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ 28 இன்ச்சஸ் நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு. நான் 4 ஃபோல்டு பண்ணனால 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 7 இன்ச்சஸ் பண்ணணும் 4 ஃபோல்டில். ஓகேவா? ஸோ 7 இன்ச்சஸ் எங்கே மீட் ஆகுதோ நான் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். தென் நான் வந்து ஒரு 28 இன்ச்சஸ் தான் வந்து நான் லைனிங்கோடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ கார்னர்லேருந்து அந்த லைன் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ்? 8.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் 28 இன்ச்சஸ் வந்து லைனிங்கோடைய ஸ்கர்ட் பார்ட் கொடுக்க போகிறேன். அது கூட இந்த 8.5 இன்ச்சஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 36 இன்ச்சஸ்க்கு வந்து நான் அந்த கார்னரில் இருந்து என்னுடைய ஸ்கர்ட் லென்த்து, லைனிங்குடைய ஸ்கர்ட் லென்த் வந்து நான் 36 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கார்னர் கோன் ஷேப்பில் இருந்து 36 இன்ச்சஸ் வந்து நீங்கள் சர்க்குலராக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெல்ட் வச்சு பின்னாடி எலாஸ்டிக் வச்சு எப்படி அம்பர்லா ஸ்கர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஷேப் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நம்ம ஜாயிண்ட் போட்டோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வேஸ்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டு மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அது கொடுத்த மாதிரி half இன்ச்சு மார்ஜின் கொடுத்துட்டு அந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இதையும் இந்த மாதிரி நம்ம பேக் சைட் டர்ன் பண்ணி போடுங்க. ஸோ அதே ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ ஸ்கர்ட் பார்ட்டுடைய லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் கட்டிங் பார்த்தாச்சு. இப்போ வந்து டாப், அதாவது ப்ளவுஸ் பார்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 1/2 மீட்டருக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்ச சீக்வென்ஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து ஆரி ஒர்க் பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒர்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு 1/2 மீட்டர் வெல்வெட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். தென் இதுக்கு வந்து சாட்டின் 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ரஷில் வந்து நான் ஒரு மீட்டர் வந்து பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் ராசில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பிளெயின் வெல்வெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிளெயின் ஷேட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த சாட்டின் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பார்ட்டுடைய பேக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் லென்த்து 13 இன்ச்சஸும் வித்து வந்து 19 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் பீஸ் எடுத்திருக்கேன் ஃபார் பேக் பார்ட்டுக்காக. ஓகே, ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி மடிச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்கு இறக்கம் கொடுத்து பேக் சைட் காலர் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்லீவில் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம பெப்ளம் டாப் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கர்ட் பார்ட் தனியாக வரப்போகுது. ஸோ நம்ம வந்து காலர் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைன் கட் டிசைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஷோல்டர் 5.5 இன்ச்சஸும் ஆம்கோல் 5.5 இன்ச்சஸ்லையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிட்டடாக நம்ம வந்து ப்ளவுஸு சல்வார்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம போட மாட்டோம். லூஸாக தான் போடுவோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் கிடைக்கிறதுல இருந்து 1 to 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சஸ் தான் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் 1 இன்ச் நான் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்காக நான் சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து கர்வுக்கு வந்து நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம இப்போ வந்து செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். ஸோ இவங்களுடைய செஸ்ட்டு வந்து அப்பர் செஸ்ட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 26 இன்ச்சஸ். ஸோ நம்ம டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் வருது. தென் 1.5 இன்ச்சஸ் நான் சீம் கொடுத்து 8 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதாவது 6.5 இன்ச்சஸ் வந்து செஸ்ட்டு, 1.5 இன்ச்சஸ் சீம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகே, தென் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நெக் வித்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து நெக்குடைய வித் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது நான் காலர் நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் பேக் சைடு கம்மியாக தான் நான் வந்து டிப் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் 2.5 இன்ச்சஸ் நெக்கு வித்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் இறக்கிக்கோங்க காலர் கொடுக்குறீங்க அப்படின்னா. ஸோ 1 இன்ச் வரைக்கும் நம்ம காலர் கொடுக்கறதுக்கு இறக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம ஒரு ஷேப்பு சும்மா லைட்டாக ஒரு கர்வ் ஷேப் வந்து நெக்குக்கு ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 24 இன்ச்சஸ் இவங்களுடைய வேஸ்ட் ரவுண்டு. ஸோ டிவைடட் பை 4 போட்டிங்க அப்படின்னா 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீம் கொடுக்கணும். ஸோ வந்து 6 இன்ச்சஸ் ஒரு மார்க்கு, தென் 1.5 இன்ச்சஸ் சீம் ஒரு மார்க்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்லோப் கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். தென் நம்ம ஸ்லோப் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்லைடில் ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு கட் பண்ணி பேக் நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. தென் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் ஹூக் வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நான் 13 இன்ச்சஸ் வித்தில் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சஸ் டெப்த் இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்டட் சைடு என்ன பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஹூக் அண்ட் ஐ பட்டி ஆட் பண்ணணும் இல்லையா? அதை அட்டாச் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கிங்க்கு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும்.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை அந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த பக்கமாக வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்கு நம்ம என்ன 2.5 இன்ச்சஸ் வேணும். அந்த 2.5 இன்ச்சஸ் அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறமா இருக்கணும். ஓகேவா, 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 2.5 போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரிகிற மாதிரி டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிசைன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். ஓகே, நான் ஃப்ரண்ட்டோடைய நெக் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து நெக்கோடைய வித்து கொடுக்குற டீப்பு. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதிலேயே வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது நான் சாட்டினில் ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் காட்டன் லைனிங் கொடுத்து பண்ணுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் நெக் ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பு, ரவுண்டு, வி ஷேப்பு, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எப்படி ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் ஸ்லோப்பும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் போட போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் கொடுக்க போகிறோமோ அந்த ஷேப் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து ஒரு ஷேப் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சீமை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சீமையும் சேர்த்து நம்ம அந்த டிசைன்ஸ் உள்ளே போயிடக்கூடாது இல்லையா, ட்ரா பண்ணிடக்கூடாது. ஸோ சீமுக்கு உள்ளே தான் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த அளவு தெரிகிற மாதிரி தான் இருக்குது அந்த ஒர்க்கிங் ஏரியா. ஆக்சுவலி இது நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 8,000 10,000 அந்த மாதிரி கூட ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி கிட்ஸுக்கு தானே, ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஸோ நான் கீழே ஒரு 2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாட் ஷேப்பில் நான் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த நெக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எந்த பார்ட்டுக்கு நம்ம ஒர்க் ப்ளவுஸை வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷேப்பை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீழே எதுவும் கட் பண்ண வேண்டாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, பார்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, இந்த பார்ட் ஷேப்பை தான் நம்ம வந்து டிசைனர் ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ நான் இப்போ வந்து வெல்வெட்டில் நம்ம எடுத்திருக்க டிசைனர் ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்டில் வச்சுருக்கேன். 2 ஃபோல்டு, ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் இருக்குது, டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், 4 ஃபோல்டு இல்லை. ஓகேவா, ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்லேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம சுற்றி வர ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம இதே சேம் ஷேப்பில் வந்து இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு மெயின் பார்ட்டே இது தான். ஸோ இதை நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், அந்த ஷேப் அழகாக இருக்கு இல்லையா பாட்டில். நம்ம அந்த சென்டரில் தான் நம்ம வந்து பிளெயின் ஃபேப்ரிக் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட்டுடைய மேஜர் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சென்டர் பார்ட்டு கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். இந்த பார்ட் வந்து நம்ம எதில் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு க்ரஷ் ஃபேப்ரிக் பிளெயினில் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ அதுக்காக இதே ஷேப்பு, அதாவது இதை விட சுற்றி வர நம்ம வச்சு தைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு, ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த ஷேப்லேயே பிளெயின் ஃபேப்ரிக் அந்த க்ரஷ் மெட்டீரியலும் நான் எடுத்திருக்கேன். தென் இது ரெண்டையும் அட்டாச் பண்ணும்போதுக்கு நம்ம ரொம்ப வந்து லேஸாக இருக்கும் ஃபேப்ரிக்கு. ஸோ அதனால நான் வந்து காட்டனும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் சாட்டின் இல்லாமல் காட்டன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 லைன்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னு நீட் கிடையாது. நீங்கள் காட்டன் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மட்டும் கொடுத்தா போதும். நான் வந்து எனக்கு மெயின் ஃபேப்ரிக் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால சாட்டின் வந்து ஷைனிங்காக கொடுத்துருக்கேன், காட்டன் வந்து கிரிப்புக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டுக்கும் அதே மாதிரி பின்னாடி நான் பிளெயின் ஃபேப்ரிக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அது செட் ஆகிற மாதிரி இந்த க்ரஷ் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து யோக் பார்ட்டோடது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 4 ஃபோல்டில் நான் வந்து இப்போ ஸ்லீவ் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ 4 ஃபோல்டில் வந்து நான் ஸ்லீவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து 18 இன்ச்சஸ். ஸோ நான் ஃபேப்ரிக் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எட்ஜஸை வந்து நம்ம கரெக்டாக போட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கா. ஸோ அதனால் அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஃபேப்ரிக் ஒரு லெவல் பண்ணிக்கலாம். கீழே மேலே 2 சைடுமே வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஹைட் வந்து 20 இன்ச்சஸ்க்கு இருக்குது. அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு கீழேயும் நான் லெவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கேப் லென்த் மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் இது கிட்ஸுக்குங்கிறனால 2.5 இன்ச்சஸ் வந்து நான் கேப் லென்த் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப் லென்த்தில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம கேப் லென்த்தில் வந்து எவ்வளோ மார்க் பண்ணுவோம், நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டு எவ்வளோ ஃபோல்டிங்கில் வச்சு மார்க் பண்ணமோ அதை தான் மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து அப்பர் செஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த மார்க்கிங்கை அந்த கேப் லென்த்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்டு எனக்கு வந்து 7 இன்ச்சஸ். ஸோ நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் 1 இன்ச் வந்து நான் சீம்காக கொடுத்துக்கிறேன். 1 இன்ச்சுனாலும் 1.5 இன்ச்சுனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி க்ராஸில் வந்து எப்போவும் நம்ம லைன் பண்ணுவோம் இல்லையா? யூஸ்வலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மெத்தட் நம்ம ரெகுலராக இது தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஓகே, இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. தென் அந்த லைனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்டம் டு அந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நான் டேப்பை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டாப் பார்ட்டுக்கு பெப்ளம் மாதிரி கீழே ஒரு அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து பேக் பீஸோடைய வேஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம டபுள் பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால் பேக் பார்ட்டுடைய வேஸ்ட் ரவுண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் க்ராஸில் நம்ம எப்படி அம்பர்லாக்கு போடுவோம், ஸோ அந்த மாதிரி க்ராஸ் ஷேப்பில் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? இந்த மேலே அந்த பிளெயின் வெல்வெட்டெல்லாம் நமக்கு யூஸ் கிடையாது, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த பார்ட் மட்டும் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட் ஏதோ அந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து செட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப க்ராஸாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அம்பர்லா மாதிரி இருக்கும். நீங்கள் லைட் அம்பர்லா எனக்கு இருந்தால் போதும், இந்த சுருக்கமெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஷேப்க்கு வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் லைன் எடுத்தாலும் பரவாயில்ல, ஹிப்பில் நம்ம சைடில் கட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து உங்களுக்கு அந்த பெப்ளமோடைய ஹைட் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் 6 இன்ச்சஸா 8 இன்ச்சஸா உங்களுடைய கிட்ஸுடைய ஹைட்டை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 12 + 5 இன்ச்சஸ், அதாவது அது 13 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கோம், இது 5 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட கிட்டோடைய ஹைட்டை பொறுத்து நீங்கள் 14 இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா கீழே வந்து இது ஒரு 7 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி போய்க்கோங்க. ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
நான் ஃபேப்ரிக்கை வந்து 2 ஃபோல்டில் வச்சுருக்கேன். ஃபோல்டட் பார்ட் வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சைடில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபோல்டட் பார்ட் வந்து நம்ம பக்கம் இருக்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வேஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்குவோம். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த டிசைனர் ஒர்க் கொடுக்க போகிறோம். பேக்கில் வந்து பிளைனில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹூக் வைக்கும்போது 2 பார்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பார்ட்டுக்கு ஒன்று, இந்த பார்ட்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி 2ஆக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நமக்கு லைனிங் வேணும் இல்லையா? ஸோ அதையும் வந்து நான் சாட்டின் இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு அதே ஷேப்லேயே நான் வந்து எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், கீழே உள்ள என்னோடய ஃபோல்டிங் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டுக்கு நான் லைனிங் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கும் இதே மாதிரி எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் பேக் பார்ட்டுக்கும் இதே மாதிரி லைனிங் வந்து கட் பண்ணாமல் எடுத்துட்டு அந்த க்ரஷ் மெட்டீரியல் இருந்ததில் நம்மக்கிட்ட அந்த க்ரஷ் மெட்டீரியல்லையே நான் வந்து பேக் பார்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் டிசைனரில் வந்து பெப்ளம் கொடுக்குறேன். பேக்கில் வந்து இந்த மாதிரி பிளெயினில் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாட்டின் வந்து 2 பீஸாக நான் எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் ப்ளவுஸ் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய கட்டிங் வீடியோ முடிஞ்சுது. இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இது எப்படி வந்து டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. தேங்க்யூ.